அண்ணாமலை வந்து என்னோட கூட்டணி வைக்கிறதுக்கு கட்சிகள் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. அவர் ஏங்கிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் என்ன வந்து அவர் தான் தவத்துல இருக்காரு. என்னை வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து என்னோட பதவியை பறிச்சிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காரு. அதனால கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்றேன். அவர் அந்த பயத்துலதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக வாய்க்கு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல என்னென்னலாம் பேச முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டைரக்டா சொல்றதுக்கு அவருக்கு வந்து தைரியம் இல்லை. ஆனா இன்டைரக்டா சொல்றதா நினைக்கிறாரு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து லூஸ் டாக் தான். அது வந்து நம்ம யாரும் வந்து பெருசா பொருட்டுப்பட தேவையில்லை அப்படின்றதான். 2029 இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தொகுதி வாரி கணக்கெடுப்பு ஃபர்ஸ்ட் காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தொகுதி வாரி இது பிரிக்கிறது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பெண்களோட இடஒதுக்கீடு வந்து 29ல வந்து ப்ராசஸ் வந்து அது இது பண்ணுவாங்க, அமல்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 26லயே வந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறதா அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ 2024 எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன் போதே வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இடங்கள் குறைச்சு இல்லைன்னா குறைக்காம வட மாநிலத்துல உத்தரப்பிரதேஷ்கோ இல்ல மத்திய பிரதேஷ்கோ அதிக தொகுதிகள் கொடுத்துட்டாச்சுன்னா அது வந்து நியாயமே கிடையாது. இது பாஜகவோட சூழ்ச்சி தந்திரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இது தமிழ்நாடு எல்லா கட்சியுமே இதுக்கு வந்து எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலைன்ற ஒருத்தர் என்னன்னா எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை தயவு செஞ்சு நீங்க ஊக்க வைக்காதீங்க. இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி எதுக்கு இங்க தமிழ்நாட்டுல இருக்குன்னே தெரியல. தமிழோட உணர்வும் கிடையாது. அங்கிருந்து இங்க வந்து ஒரு நாள் வந்து இருந்துட்டு நான் வந்து தமிழ் நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு தமிழ்நாடு மண்ணோட வலியும் தெரியாது, தமிழ்நாடு மண்ணோட உரிமையை பத்தியும் அவங்களுக்கு தெரியாது. அப்பப்போ சும்மா அந்த சென்டிமெண்ட்டை வந்து சும்மா வந்து பாத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறந்துடுறாங்க. அங்கிருந்து வேற ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இங்க வந்து அண்ணாமலை பண்றாரு. இதெல்லாம் வந்து நிலைச்சு நிக்காது. கண்டிப்பா பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிராக சில விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. டங்ஸ்டன் விஷயத்துல இருந்தும் பல விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எய்ம்ஸோ எதுவுமே வந்து கொடுக்கல. சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதியும் கொடுக்கறது கிடையாது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா பாஜகவுக்கு தமிழ்நாடோட உணர்வு தெரியாத ஒரு கட்சியா தான் நான் பாக்குறேன். இப்பதான் இங்கதான் நீங்க இது வந்து என்னன்னா நீங்க கட் பண்ணி போட்ட ஒரு விஷயம் தான். அதுக்கு முன்னாடி நான் பாஜகவோ பூஜகவோ பத்தியோ நான் இப்ப பத்தி பேசுறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டணி பத்தி இப்ப கேட்கிற கேள்வியே வந்து எதுக்குன்னு எனக்கு புரியல. கூட்டணி இப்ப யாருமே டிசைட் பண்ண போறது இல்ல. எப்பவுமே கூட்டணி வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடியோ தான் அந்த கூட்டணி வந்து அமைக்கப்படும். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எங்க அதிமுக வந்துருமோ, அதிமுக இப்ப பலமா இருக்கும். ஏன்னா இப்ப மக்கள் மத்தியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திருப்பி வரணும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவிநாசி திட்டம் இன்னைக்கு அத்தனை விவசாயிகள் மனசுல வந்து அப்படி ஒரு வாழ்த்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருமோன்னு ஒரு பயத்தினால எப்படியெல்லாம் வந்து இந்த ஒரு தந்திரத்தை பண்ணி கூட்டணியை பத்தி பேசி கூட்டணி இல்லாமலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சி. அது யாரும் மறந்துடக்கூடாது. மக்களுக்காக எத்தனை வாரி கொடுத்த திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். என்னைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் ரெட்டையிலையும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களோட ஆளுமையும் யாரும் மறக்க மாட்டாங்க. கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சராக இருக்க போறது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான்.